ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களினுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர், அரசியல் திறனாய்வாளர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. அதிமுக, பாஜக, அதில் டிடிவி தினகரன், இந்த மாதிரி வாசன், அன்புமணி இவங்க எல்லாம் சேர்ந்த உடனே பாத்தீங்களா, அதிமுக கூட்டணி கேட்பாரற்று இருந்த நிலையில போய் இப்ப பாருங்க வலிமையான கூட்டணியா மாறிட்டாங்க. மாதிரி கிடையாது. இப்ப ஏதோ அந்த கூட்டணி சேராத நீங்க தான். அன்புமணி வந்துட்டாரு, டிடிவி வந்துட்டாரு, புவி ஜெயன்மூர்த்தி இருக்காரு, புதிய இது ஜான் பாண்டியன் இருக்கிறாங்க, வாசன் இருக்கிறாங்க. இப்ப எங்க சைடு ஒரு மெகா கூட்டணி நின்னோம்னா பெரிய லெவலில் அது பார்க்க பிரம்மாண்டமா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்புகள்ல அதிமுக கூட்டணி அதிகம் வரும். குறிப்பா தினமலர் கருத்து கணிப்பு, பாண்டே போன்றவருடைய கருத்து கணிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஜெயிக்க போகுது, அதிமுக நிறைய இடங்கள்ல ஓட் பெர்சன்டேஜ் வாங்கும், விஜய் கட்சிக்கு 25%, 35% எல்லாம் ஓட் பெர்சன்டேஜ் வருது, கொஞ்சம் நெருக்கி தான் வரும் திமுகவுக்கு, பல இடங்கள்ல நிறைய ஆயிரும், சிட்டிலாம் அதிகமாயிருங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை தொடர்ச்சியா வெளியிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அவங்க ஆசை அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல எதுக்கு நீங்க தினமலரும் பாண்டேயும் என்ன ஆசைப்படுறாங்களோ அது நடக்கணும்னு அவங்க அந்த கருத்து கணிப்பு என்ற போர்வையில கருத்து திணிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கனவு காண உரிமை அவர்களுக்கு தாராளமாக இருக்கிறது. எனவே அதை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அதாவது இல்லாத ஒரு பர்சன்டேஜை இருப்பதாக இவர்கள் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கொள்வது? நீங்க என்டிஏ கூட்டணி 18% ஓட்டு வாங்கியிருந்தது, அதிமுக 20%, தேமுதிக ஒரு 3%. அப்ப இந்த எல்லாம் சேர்த்தா 41% வருது என்று இவர்கள் கணக்கிட்டால் தேமுதிக இன்னும் கூட்டணியில வரல, ஒண்ணு, அந்த 3% இல்ல. டிடிவி தினகரன் உள்ள வந்திருக்காரு. ஏற்கனவே டிடிவி தினகரன் அந்த 18%ல இருந்தவர் தான். ஓகே, இன்னைக்கு ஓபிஎஸ் இல்ல, அதுல ஓபிஎஸ் இல்ல. பாமக இரண்டாக பிளவுபட்டு அன்புமணி தலைமையில ஒரு குரூப்பும் ராமதாஸ் தலைமையில ஒரு குரூப் இருக்கு. இது எவ்வளவு ஓட்டு பெர்சன்டேஜ் இவங்க 2 பேருக்கு இடையில ஷேர் பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்படி வீக்கா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு இவர்கள் முதலிடத்தில் வருவார்கள், 33% வாங்கி முதலிடத்தில் வருவார்கள் என்று இவர்கள் சொன்னால் இதை நம்புவதற்கு கேப்பையில நெய் வெடியுது. அப்படின்னா அதை நம்புவதற்கு இருப்பவர்கள் எல்லாம் எப்படி தமிழக மக்களை முட்டாள்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டு சர்வே வெளியிடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. திமுக கூட்டணி இன்றைக்கு ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள். ஒரு சில சலசலப்புகள் காங்கிரஸ் மத்தியில இருந்தாலும் காங்கிரசுடைய மேலிடம் திமுகவோடு கூட்டணியில் செல்வதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அந்த கூட்டணியில எந்த சலசலப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு சில பேர் தங்கள் ஆசைகளை வெளிப்படுத்தி தாவகவுடன் போவதற்கு விரும்புகிறார்கள். ஒருவேளை அவர்கள் எல்லாம் தாவக பக்கம் சென்றாலும் செல்லலாம். ஏன்னா ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்றாங்கல்ல. விஜய் இந்த கூட்டணியில 22% வாக்குகளை வாங்குவார் என்று பாண்டேயும் தினமலரும் கணித்திருக்கிறது என்று சொன்னால் எங்க இருந்து எங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்க விஜய்ன்னு பாருங்க. விஜய் இவ்வளவு ஒரு அடிமட்டமாக விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி 22% தான் வாங்குவார் என்று சொன்னால் விஜயை கேவலப்படுத்துவதாக ஆகாதா? ஏற்கனவே அவங்க 8%ல இருந்து 12%க்கு 15%க்கு உயர்ந்து அது 20% ஆகி 28%க்கு 36% ஆகி இன்னைக்கு 40% வரைக்கும் வந்துருச்சுன்னு நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. இப்ப 40% வாக்கு வைத்திருக்கக்கூடிய விஜய் நீங்க 22% நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா அப்ப பாண்டேக்கும் தினமலருக்கும் வன்மத்தினுடைய உச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகாதா? நீங்க எப்படி சார்? நீங்க காங்கிரஸே இன்றைக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில இந்த மாணிக் தாக்கூர் அண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் யாரு கரூர் ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாம் கேசி வேணுகோபாலுடைய ஆலோசனையின் பேரில் விஜயோட சேர்ந்தால் தமிழ்நாட்டில் 75 சீட்டு கிடைக்கும். கேரளத்தில் ஜெயிக்கலாம், கர்நாடகாவில் ஜெயிக்கலாம், ஆந்திராவில் ஜெயிக்கலாம், மலேசியாவில் ஜெயிக்கலாம், அமெரிக்காவில் ஜெயிக்கலாம், லண்டன்ல ஜெயிக்கலாம் என்றெல்லாம்
விஜயோட சேர்ந்தா இத்தனை பாசிபிலிட்டி இருக்கு என்று ராகுல் காந்திட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ மலேசியாவிலையும் அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் விஜயோட சேர்ந்தா ஜெயிப்பதற்கான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கும் பொழுது 50% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய விஜய் 75 சீட்டு கொடுத்து 75 வின் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய விஜயை போய் 22% தான் வாங்குவாங்கன்னு சொல்லி பாண்டேயும் தினமலரும் சொன்னா என்ன சார் அர்த்தம்? அப்ப அவரை கேவலப்படுத்துறதா இல்லையா? அது விஜயை வந்து கேவலப்படுத்துறதா ஆகாதா? என்ன இப்படி எல்லாம் வந்து இந்த ஊடகத்துல இவங்க பண்ற அட்டகாசம். ஒருத்தன் 50% வாங்கிறேன்றான், ஒருத்தன் 40%, ஒருத்தன் 36%. பாண்டே வந்து 22% சொல்றாரு. எப்படின்னு பாருங்க. இதை வந்து எதை கொண்டு நம்ம எதை வச்சு நம்ம வந்து சிரிச்சுட்டு போக வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியும்? இவர்களது கருத்து கணிப்பெல்லாம் வந்து கருத்து திணிப்பாக இதெல்லாம் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி நாளைக்கு வெற்றி பெற்று விஜய்க்கு வந்து நாங்களே அப்பயே கணிச்சோம், இது 22% வாக்கு வைத்திருந்த விஜய் இன்றைக்கு 30% முன்னேறி விட்டார், 30% முன்னேறியதால் அவர் 20 சீட்டு ஜெயிச்சு விட்டார் என்றெல்லாம் வந்து இவங்க பில்டப் பண்றதுக்கும், அதன் மூலமாக திமுக 100 சீட்டு குறைஞ்சு போச்சு, அறுதி பெரும்பான்மை பெற முடியாமல் போய்விட்டது, அதிமுகவும் பிஜேபி சேர்ந்து 100 சீட்டு வாங்கியாச்சு, விஜய் வந்து 20 சீட்டு வாங்கிட்டாரு, ஸோ 120 சீட்டோட நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் என்று சொல்வதற்கான அடித்தளத்தை இவர்கள் பேஸ் மட்டம் போட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்று விஜய் சொன்னார்ல, உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள், அழுத்தம் இருந்ததுன்னு. அது என்ன அழுத்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒழுங்கா போய் காங்கிரஸை வந்து திமுக இருந்து பிரிச்சு கொண்டு வா உங்க அப்பாட்ட சொல்லி. ஸோ இப்ப நான் நேரடியா கூட்டு பார்த்து 2 வருஷம் கூவி பார்த்து ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன், என் கூட கூட்டணிக்கு வாங்க, என்னை முதலமைச்சரை ஏத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டு ஒருத்தர் வராத சூழல்ல இன்றைக்கு அப்பா மூலமாக 75 சீட்டு தர்றோம் நீங்க வாங்க என்று கூட்டணிக்கு அழைப்பிடக்கூடிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்ட விஜய் இன்றைக்கு 40% வாக்குகளோடு முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று இவர்கள் கட்டப்படுகிற பிம்பத்தை தமிழக மக்கள் நம்ப வேண்டும். மக்கள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் இழித்தவார்கள் என்று நம்பிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களது அற்ப ஆசை. ஒரு உச்சபட்ச நடிகர் என்று தனக்குத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வெற்றி பிம்பம், ஒரு உச்சபட்ச நடிகர் என்று தனக்குத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய வெற்றி பிம்பம், இவரை யாரோ அடித்து விட்டார்கள் என்றெல்லாம் என்னை 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 தனிமைப்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் வந்து புலம்பிக் கொண்டு திரியக்கூடிய ஒரு பிம்பம், 30 நாளைக்கு ஒரு முறை வெளியே வந்து அரசியல் வசனம் பேசிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு திரைக்கட கதாநாயகன் தன் படத்திற்கு ஏற்பட்ட தீமைக்கு அநீதிக்கு எதிர்த்து குரல் கொடுக்க கூட வக்கில்லாத 275 கோடியை வாங்கி கொண்டு செவனேன்னு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் எப்படி தமிழகத்தினுடைய மக்களது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பார்? ஒரு உச்சபட்ச நடிகன் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு மாநாடு நடத்தும் பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இளைஞர்கள் அவர் பின்னால் வெறிகுண்டு அலையும் பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இளைஞர்கள் படையும் கிட்டத்தட்ட 70% அவரது மாநாட்டுக்கு சென்றிருப்பாரா இல்லையா? அப்படி சென்றிருந்தால் விக்கிரவாண்டியில் அவருக்கு கூடிய கூட்டம் எவ்வளவு? ஒரு 3 லட்சம் பேர் வந்திருக்கலாம். 1 லட்சம் பேர் சீட்டு போட்டாங்க, 2 லட்சம் பேர் கூட்டம் அதிகமாக இருந்தால் 3 லட்சம் பேர் வந்திருக்கலாம். மதுரையில் 1000 ஏக்கர்ல சீட்டு இடம் போட்டாங்க, மேக்சிமம் போனால் ஒரு 5 லட்சம் பேர் வந்திருக்கலாம். இந்த 5 லட்சம் தான் மேக்சிமம். இந்த 5 லட்சத்துல இருந்து தானே எங்க போனாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய 4 மாவட்டத்தை சேர்ந்தவங்களை கூட்டி போய் ஊரை கூட்டி 41 பேரை கொண்டாரு. அவரு 41 உயிர் பலிக்கு காரணமாக அமைந்தது. காரணம் அது என்னது? தனது பதவி வெறி, தனது அதிகார வெறி, தனது ஆடம்பர வெறி, தனது கூட்டத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு கல்ட் வெறி. இதான 41 பேருடைய உயிரை பலி கொண்டது. இல்ல எடப்பாடியே மௌனம் கலைஞ்சு 41 பேர் சார் நீ தானே காரணம் சொல்லிட்டாரு எடப்பாடியே. அதான் சீச்சி இந்த படம் புளிக்கும் சொல்லி இப்ப எடப்பாடியே சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாகி விட்டார். ஏன்னா எடப்பாடியுடைய பாதி ஓட்டை இவர் காலி பண்ணிடுவாரு. ஏன்னா ஏற்கனவே அதிமுக ஓட்டெல்லாம் விஜய்கிட்ட போயிருச்சு. ஒன்லி தலைவர்கள் மட்டும்தான் அங்க இருக்காருன்னு சொன்னவர் தான் ஆதவர்ஜனா. இப்ப வந்து திருமாவளவன் மட்டும்தான் அங்க இருக்காரு, திருமாவளவன் ஓட்டெல்லாம் இங்க வந்துருச்சுன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்ப இவர்களுக்கென்று சுய பலம் இல்லை, இவர்களுக்கென்று சுய சித்தாந்தம் இல்லை, இவர்களுக்கென்று சுய செல்வாக்கு இல்லை. இவர்கள் அதிமுகவுடைய செல்வாக்கை பெற்று, திருமாவளவன் கட்சியிலிருந்து செல்வாக்கை பெற்று, கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளை பெற்று, அவர்களது செல்வாக்கை பெற்று, இவர்கள் ஆட்சியில் 50% வாக்குகளோடு இவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்ற பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு
ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை நம்ம பார்த்து சிரித்து கொள்ள வேண்டியதுதான். அப்ப வலதுசாரி ஊடகங்கள் இன்றைக்கு விஜயை பெரிதாக ஊதி காட்டுகிறது என்று சொன்னால், விஜய் தனியாக நிற்க வேண்டும், தனியாக நின்று கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளை பிரிக்க வேண்டும், காங்கிரஸை திமுகவிடமிருந்து பிரித்து கொண்டு வந்து காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும். நாங்க அதிமுக வீழ்த்தி விடுகிறோம், நீ காங்கிரஸை வீழ்த்தி விடு, அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து திமுகவை வீழ்த்துவோம் என்றுதான் இவர்களது அழுத்தம். இவர்களது அழுத்தத்தினுடைய விளைவு அதுதான். எனவே இதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புரிதலின் அடிப்படையில கண்டிப்பாக தமிழக மக்கள் இவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்பதில் மட்டும் நிச்சயம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இவர்களுக்கான இடத்தை தமிழக மக்கள் காண்பிப்பார்கள். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப அன்புமணியும் எடப்பாடி சேர்ந்துட்டாரா, வட தமிழகம் முழுக்க வெற்றி பெற்றலாம். விழுப்புரம், விக்கிரவாண்டி, வானதி, வானூர், மயிலம், திண்டிவனம், இந்த பகுதி ஃபுல்லா பாருங்க, வட தமிழகம் வன்னியர்கள் நெருக்கமா இருக்க பகுதி ஃபுல்லாமே எடப்பாடியும் அன்புமணியும் சேர்ந்ததுனால வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. தலித் மக்கள்னாலே விஜய்க்கு தான் அதிகம் ஓட்டு போடுவாங்கங்கிற அந்த பிம்பத்தையும் இந்த வலதுசாரி பத்திரிகைகள் தொடர்ந்து சொல்றாங்க. தலித்துகள்னாலே விஜய்க்கு ஓட்டு போட போறாங்கிறாங்க. இப்ப முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் வேற, காங்கிரஸ்ல உள்ள முஸ்லீம் கிறிஸ்டினே விஜயோட போக விருப்பப்படுறாங்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் திமுகவுக்கு முக்கியமான ஓட் பேங்க், தலித், முஸ்லீம், கிறிஸ்டின், இது 3மே உடைய போகுது, அதனால அதிமுக வெற்றி பெற போகுது, விஜய் அதிக பெர்சன்டேஜ் வரப்போறாருங்கிற மாதிரி ஒரு தியரியை, ஒரு கான்செப்டை தொடர்ந்து பரப்புறாங்களே. அதாவதுங்க, ஒன்று சேர்ந்த பாமக இருக்கும் பொழுதே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இப்பொழுது பிரிந்து கிடக்கக்கூடிய பாமக அன்புமணி பின்னால் நிற்கிறதா இல்ல ராமதாஸ் அவர்கள் பின்னால் நிற்கிறதா என்பது தெரியாது. இது இனிமே எலெக்ஷன்ல வந்த பிறகுதான் தெரியும். கண்டிப்பாக ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை வெற்றி பெற விட மாட்டார், அன்புமணி குரூப்பு ராமதாஸை வெற்றி பெற விட மாட்டார்கள். 2மே நண்டு கூட்டணி தான். எடப்பாடி எப்படி டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் ஒழித்து கட்டாமல் விட மாட்டாரோ, எப்படி டிடிவி ஓபிஎஸும் எடப்பாடி ஒழித்து கட்டாமல் விட மாட்டார்களோ, எப்படி அண்ணாமலையை ஒழித்து கட்டி வெற்றி பெற்று காண்பித்தாரோ எடப்பாடி, அதே போல அண்ணாமலை எடப்பாடியை ஒழிக்காமல் விட மாட்டார். எனவே இது ஒரு நண்டு கூட்டணி. இந்த நண்டு கூட்டணி எப்படிங்க மேல எழும்பி வர முடியும்? அது மக்களுக்கே நன்றாக தெரியும். எனவே இவர்களால் அதை செய்ய முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த வலதுசாரி எல்லாம் தலித் மக்கள் விஜய் பக்கம் சென்று விடுவார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த தலித் மக்களையும் இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஏனென்று சொன்னால், நடிகனை பார்த்தவுடன் நடிகன் பின்னால் சென்று விடுவார்கள் தலித் மக்கள் என்று சொன்னால், இவர்கள் ஏதோ நடிகன் பின்னால் செல்லாதவர்கள் மாதிரி, இவர்கள் எல்லாம் சித்தாந்த சிரோன்மணிகள் பின்னால் செல்வது மாதிரி, தலித் மக்கள் எல்லாம் நடிகன் பின்னால் சென்று விடுவார்கள் என்பது மாதிரி தலித் மக்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்துகிறார்கள் இந்த வலதுசாரி பிஜேபி குரூப்பு. அதே போல கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் ஏதோ காங்கிரஸ் பின்னால் இருப்பது மாதிரியும், இல்ல கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் திமுகவை வெறுத்து கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களுக்கு கடந்த 50 ஆண்டுகளாக விஜய் மிகப்பெரிய சாதனை சரித்திரங்களை படைத்து குரல் எழுப்பி கிறிஸ்தவ சர்ச்சுகள், ஆலயங்கள் இடிக்கப்படும் போதெல்லாம் விஜய் தான் காப்பாற்றியவர் மாதிரி, முஸ்லிம் சர்ச்சுகள் தரைமட்டமாக்கப்பட்ட பொழுது விஜய் தான் காப்பாற்றியவர் மாதிரி, விஜய் பின்னால் சென்று விடுவார் என்று கிறிஸ்தவ முஸ்லிம் மக்களையும் இந்த வலதுசாரி குரூப் தரந்தாழ்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கிறிஸ்தவ முஸ்லிம் மக்களும் தலித் இளைஞர்களும் அறிவார்கள். எனவே அவர்கள் தக்க நேரத்திலே தக்க பாடத்தை, தங்களை தாழ்மையாக எண்ணிய, தங்களை தரக்குறைவாக நினைத்து தற்குறிகளாக மாற்ற நினைத்த வலதுசாரி பிஜேபி ஆசையில் கண்டிப்பாக இவர்கள் மண்ணை எள்ளி போடுவார்கள் என்பது நிச்சயம். அப்ப இவர்கள் உருவாக்குற மாதிரி 22-23% சென்னையிலேயே விஜய்க்கு 30% அப்படிங்கிறது எல்லாமே இவங்க உருவாக்க நினைக்கிற பிம்பம் தான். யதார்த்தத்துல அப்படி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, அதுக்கு எந்த ப்ரூவும் கிடையாது. அந்த பிம்பத்தை உருவாக்குனா மட்டும்தான் விஜய்க்கு ஒரு 20 சீட்டை இவிஎம் மூலமா வாங்கி கொடுக்க முடியும். அந்த பிம்பத்தை உருவாக்குனா மட்டும்தான் விஜய்க்கு ஒரு 20 சீட்டை வாங்கி கொடுத்து ஏடிஎம்கேக்கு 80 சீட்டு, 60 சீட்டு, 70 சீட்டு, பிஜேபி ஒரு 30 சீட்டை ஜெயிச்சிருச்சு என்ற பிம்பத்தை உருவாக்க முடியும். அப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்தா கூட்டணி ஆட்சி அமைச்சிடலாம், திமுக அறுதி பெரும்பான்மை வெற்றிவிடக் கூடாது என்ற அமித்ஷாவின்
இவிஎம், எஸ்ஐஆர், எலெக்ஷன் கமிஷன் திட்டத்தை வந்து இவர்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பிம்பங்களை கட்டியமைக்க வேண்டும், சர்வேக்களை உருவாக்க வேண்டும், இந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண வேண்டும் என்பது வலதுசாரி பத்திரிகையாளர்கள், சர்வேயர்கள், இந்த ஊடகவியலாளர்கள், வலதுசாரி விமர்சகர்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அந்த அஜெண்டா அப்படிதான் இன்னைக்கு விஜய் செயல்படுகிறார், அதிமுகவும் செயல்படுகிறது, பிஜேபியும் செயல்படுகிறது. ஓகே ஓகே. இப்ப வந்து நாளை பின்ன ஏதாவது இவிஎம் மூலமா குளறுபடி செஞ்சு வெற்றி பெற்றால் கூட, பீகார் மாதிரி ஹரியானா மாதிரி ஏதாவது நடந்தா கூட, நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம் 30% விஜய்க்கு இருக்குன்னு. அந்த மக்களை வந்து மனச பழக்கப்படுத்துறது. விஜய்க்கு ஆல்ரெடி ஒரு தேர்தலை சந்திக்கல, ஆனா 30% இருக்குன்னு நம்ப வச்சுட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. அவர் அவ்வளவுதான், அவருக்கு மட்டும் தான் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒவ்வொரு கட்சியினுடைய செயல்பாட்டுக்கும் எவ்வளவு, ஸ்டாலினுக்கு எவ்வளவு, எடப்பாடிக்கு எவ்வளவுன்னு. இதில் விஜய் கட்சியின் செயல்பாட்டுக்கு எவ்வளவுன்னு கேட்டு 22% நாங்க. எனக்கு ஒரு கேள்வி, அந்த கட்சி எங்க செயல்பட்டுச்சு? அப்ப இதுல இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இல்ல பாரதிய ஜனதாவோட கொள்கையில முரண்பட்டாலும் செயல்பாடு உள்ள கட்சி தான் பாஜக, செயல்பட்டுட்டே இருக்கு. அது எதிர்மறையாவோ நமக்கு பிடிக்கலனா கூட அவங்க ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்றது, பிரச்சனையை உண்டு பண்றதுன்னு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுது, புதிய தமிழகம் செயல்படுது, எல்லா கட்சி, ஒரு எவ்வளவு சின்ன கட்சியா இருந்தாலும் அருப்புக்கோட்டையில மட்டும் ஒரு கட்சி இருந்தா கூட செயல்படும், ஒரு லைன்ஸ் கிளப் இருந்தா கூட செயல்படும். ஆனா இந்த கட்சி இந்த கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு 22% ஆதரவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் அந்த 22 என்ன செயல்பட்டாங்க இதுக்கு 22% ஆதரவு அப்படிங்கிற மாதிரி? ஆனா நீங்க சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பேப்பர்ல வருது, என்னமோ சொல்லிட்டாங்கப்பா, இவ்வளவு கும்பம் வந்துருச்சு போலப்பா, அவ்வளவுதான் போல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த உண்டு பண்றாங்க. பிம்பத்தகிரியை கூட நம்ப வைக்கணும், மக்களை நம்ப வைக்கணும், அது பேப்பர் மூலமா நம்ப வைக்கணும், பாண்டே மூலமா நம்ப வைக்கணும். அது நியாயமா பேசுற மாதிரியே பேசுவாங்க. விஜய்க்கு தெரியாத விஷயங்கள்லாம் இவங்களே சொல்லி கொடுத்தது மாதிரியே வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு சில ஊடகவியலாளர்கள் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, விஜய் வந்து அவர் அப்பேற்பட்டவர், இப்பேற்பட்டவர், வல்லவர், நல்லவர், நல்லா பட்டன் போடுவாரு, தையல் போடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல கமெண்ட் பண்ணி, அது மாதிரி வந்து அவருக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் இவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களை வைத்து நிரப்பிக் கொள்வார்கள். நிரப்பிக்கொண்டு சுய இன்பம் அடைந்து கொள்வார்கள். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு பாப்போம். விஜய்க்கு கொடுக்கப்படுகின்ற பிம்பம். அதே சமயம் அதிமுக கூட்டணி பலமாயிருச்சு, இப்ப மக்கள் அவர்களை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள், திமுக மீது அதிருப்தி போக்கு இருக்கு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சுன்னு அவர்கள் கொடுக்கின்ற ரிப்போர்ட், அவங்களுடைய சர்வே, இதில் எது உண்மை, இதை எப்படி நம்ம அணுகணும், நம்மளுடைய அரசியல் அறிவு, நம்மளுடைய கள ஆய்வு, நம்ம பார்க்கின்ற யதார்த்த சூழலில் இருந்து இவர்கள் சொல்வதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் இருக்குங்கிறத உங்களுடைய ஆய்வு மனநிலையிலிருந்து ரொம்ப விரிவா இந்த அரசியலை, இதற்கு பின்னால் உள்ள பார்வைகளை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ.